Hello friends, welcome to Malathi Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹோம் ரெமெடி தாங்க. இது என்ன ப்ராப்ளத்துக்கு பார்க்க போறோம்னா அசிடிட்டி உள்ளவங்களுக்கு இது சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம் வீட்லயே. இது எங்க பாட்டி சொன்ன வைத்தியங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் மாலதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான புதிய வீடியோக்கள் தினம் காத்துக்கிட்டு இருக்கு. அசிடிட்டி எனப்படும் அமிலத்தன்மை நம்ம அன்றாட வாழ்வில் சந்திக்க ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தில் பிரச்சனை, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகம் சுரப்பதுனாலையும், நம்ம காரம் உப்பு புளிப்பு இந்த மூணும் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுறதுனாலையும், மன உளைச்சல்னாலும் கவனம் சிதறதுனாலையும் வருங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புளித்த ஏப்பம், நெஞ்செரிச்சல், வாந்தி இந்த மாதிரி அறிகுறி இருக்கும். இது வீட்டிலையே சிம்பிளாக ரெமடியாக நம்ம செய்யலாம். ஒரே ஒரு பொருளை வச்சு தாங்க நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம். இது நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு பண்ணிடலாம். நல்ல ஒரு வாசம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம் வர வரைக்கும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வரும். சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். அந்த ஜீரகத்தில் இருக்க அந்த சாறு எல்லாம் இறங்கணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா ட்ரை ஆகி நல்லா கொதிக்கணும். இது சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷம் வேலை தாங்க மொத்தமே இதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வத்திருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு பாருங்கள். நம்ம 1 டம்ளர் ஊற்றிருந்தோம், அரை டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் எப்போ வேணாலும் குடிக்கலாம். வெறும் காலையில் மார்னிங் தான் குடிக்கணும்னு கிடையாது, எந்த டைம்லையும் குடிச்சிக்கலாம். நல்லா வெதுவெதுப்பாக வந்தோடனே குடிச்சிருங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் குடிங்க, உங்களுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடும். 100% உண்மைங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.